நீ எங்க வீட்டுல தானே வேலை பாக்குற? அவதானே நீ? எப்ப பாரு என் பின்னாடியே சுத்துவியே. யூ ஆர் a stalker. ஓ வெயிட், ஒரு நிமிஷம். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இல்லனா ஒருவேளை நீ வேணும்னே பேசுற. நல்லா கேளுங்க மிஸ்டர் வீரா, நான் மெய்ட்லாம் கிடையாது. நான் முதலாளி. நீ பவானி தானே? நான் ராணி. தனேஜா இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி தெரியுமா? பகத் தனேஜா, அவரோட பொண்ணுனா. தனேஜா இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பியே. நான் ரொம்ப டேஞ்சரானவ. கிரேசி ரைட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேற மாதிரியானவ. அது மட்டும் இல்ல வீரா, இது நம்மளோட முதலாவது சந்திப்பு, கடைசி சந்திப்பு இல்ல. எவ்வளவு நாள் நாடகம் ஆடுவ? நீ யாருன்னு எனக்கு தெரியும். பவானி மாட்டிக்கிட்டியா? நீ யாருன்னு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சா? எனக்கு அப்பாவே தெரியும். நீ தான் பவானி ஸ்டாக்கர். நீ வண்டியை மட்டும்தான் ஸ்பீடா ஓட்டுற, ஆனா மூளை டெட் ஸ்லோ. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நான் பவானி கிடையாது, நான் ராணி. ரியலி? அப்ப ப்ரூவ் பண்ண. ஏன்? நீ யாரு? நான் உன்னை ரேஸ்ல ஜெயிக்க வச்சேன், அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லிட்டு கிளம்பு. யாருக்கிட்ட? ராணி ஆயிட்டா பவானி. தெலுங்கு டப்பிங் படம் பேரு மாதிரி இருக்கு. பக்கத்து தியேட்டர்ல விடுதா? பணம் தரேன், பாக்குறியா? சரி, எங்க கிளம்புற? தனேஜா இண்டஸ்ட்ரீஸ் ஆபீஸ்க்கு. இவ பவானி தான் எனக்கு நல்லா தெரியும். நான் கண்டிப்பா அதை ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன். விடுங்கடா. நான் அவ பின்னாடி போனேன். யார் பின்னாடி? பவானி பின்னாடியா? பவானி இல்ல, ராணி. பவானியோட டூப்ளிகேட். நான் பவானி பின்னாடியே போனேன். அதாவது நான் அவளை பவானி நினைச்சேன், ஆனா உண்மையிலே அவ தன்னிஜா இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போயிட்டா. அவ யார வேணாலும் இருக்கட்டும், ஆனா ப்ரோ, she is really hurt. ஆமா, பவானி அண்ணி வந்து உண்மையிலேயே பவானி மெய்டு. அவ உண்மையிலேயே ஒரு மூடி டைப். பவானி, நான் தான் உன்னோட அண்ணன் தபீஸ். உன்னோட புது ரெக்கார்டுக்கு வாழ்த்துக்கள்ரா. தபீஷ் அண்ணன், பவானி எங்க? பவானி எங்க? பவானி இங்கதான் எங்கேயாவது வீட்டுல இருப்பா. பவானி, நீ எங்க இருக்க? வீரா உன்னை தேடுறேன், சீக்கிரம் வீட்டுக்கு வா. இல்ல 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 இல்ல, எங்க அவ? அட வீரா வந்துருவாளா? புரியலையே. எங்கேயாவது வெளியே போயிருக்காளா? ஒரு நிமிஷம் தபீஷ் அண்ணன், ஒருவேளை எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு, நாம ஒண்ணு பண்ணலாம். நாம பவானியை தேடலாம். நாம போயிட்டு ரூம்ல தேடலாம். நாம முதல்ல போய் பவானியை கிச்சன்ல தேடலாம். ஓகே? எனக்கு நல்லா கேக்குதுன்னு. ஏன் கத்துறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, வா 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 வா. அக்கா, நான் கிச்சன் ஜன்னல் வழியா உள்ள வரேன். அடக்கடவுளே. பவானி, அவ மெய்டு தானே, கிச்சன்ல தானே இருக்கணும். எங்க? வீட்டுல நிறைய ரூம் இருக்குல்ல, அங்க எங்கேயாவது இருப்பா. பவானி, நீ இங்க இருக்கியா? பவானி, நீ என்ன பண்ற? சேலைய ஒழுங்கா மடிச்சு வை. உங்க ஒய்ஃப் ஏன் கத்தி கத்தி பேசுறாங்க? எப்படி கத்தாம இருக்கிறது? இங்க பாரு பவானி, நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். சாரிய ஒழுங்கா மடிச்சு வை. சரி வா. பவானி அங்கதானே இருக்கா. சரி வா, ஒரு நிமிஷம் இருங்க. பவானி, அவ என்ன பண்றான்னு நான் பாக்குறேன்.